சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பரமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பரமாக தோனிக்குதே. சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பரமாக தோனிக்குதே. ரட்சகர் அழைத்திடுவார். ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிமையின் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த அற்புதமான வேளையில் வெற்றியின் ஜீவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க
உங்களுக்காக வேண்டுதல் செய்ய இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறது மாத்திரமல்லாமல் அதன்படியும் செய்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் விடுதலைகளையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே தாற்பயத்தோடு இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து வருகிறோம். வசனத்தை கவனமாய் நீங்கள் கேட்டு தேவனோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்துங்கள். நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்ட ஒரு வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். நாம் ஆராதிக்கிற தேவனாலே, நாம் பின்பற்றுகிற தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அநேக வேளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திறமையினாலே அதை செய்து விடலாம், இதை சாதித்து விடலாம் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் உலகத்திலே தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய பண பலத்தையும் வைத்து தங்கள் காரியங்களை செய்து ஜெயித்து விடலாம் என்று பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அதை நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில தோல்வியை தான் பார்க்க முடிகிறது. ஒரு வெற்றியான ஒரு அனுபவத்தை அவளாலே பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த உலகத்திலே மனிதனால் ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க முடியாது. எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் மாத்திரமே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதான் வேதம் அழகாக சொல்லுகிறது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது, கட்டளையிட நிற்கும். அப்படி என்றால் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தின் அத்தனை சிருஷ்டிப்பினாலே அவர் உண்டாக்கினார். வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார். மரம் செடி கொடிகளை சிருஷ்டித்தார். வானத்தின் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை சிருஷ்டித்தார். தன்னுடைய வார்த்தையினாலே அண்ட சராசரங்கள் முழுவதையும் அவர் சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய வார்த்தையினால் அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். அந்த தேவன் மனிதர்களாயிருக்கிற நம்மையும் அவருடைய சாயலாக உண்டாக்கினாரே. அப்படியானால் அவராலே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கு உலகத்தில் மனிதன் தன் சுய பலத்தை நம்பி தோல்வியும் வேதனையும் துக்கமும் கஷ்டத்துக்குள்ளாக தான் கடந்து போகிறான். ஆனால் ஆண்டவரை நம்பி ஒரு மனிதன் வரும் பொழுது நிச்சயமாக ஒன்று சொல்ல முடியும், அவரால் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மன நிறைவையும் தாராளமாக ஆண்டவர் கொடுக்கிறார். அவரால் எல்லாம் செய்யக்கூடும். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் நாம் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். அவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் அற்புதங்களை செய்ய, நம்மளை உயர்த்துவதற்கு, நம்மளை கனப்படுத்துவதற்கு, நம்முடைய இல்லாமைகளில் இருந்து ஒரு மேன்மையை கொடுப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் செய்ய வேண்டியதை அவர் நமக்கு செய்வார். அதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தை வசனங்களை நான் தொடர்ச்சியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள்
ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் அவைகளில் நிறைய தண்ணீரை நிரப்பினார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு அற்புதத்தை கானா ஊரில் இருக்கிற ஒரு கல்யாண வீட்டிலே அவர் தன்னுடைய அற்புதத்தை செய்தார். அவருடைய அற்புதத்தின் முதல் அற்புதமே ஒரு கல்யாண வீட்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சந்தோஷமான இடம், ஒரு மகிழ்ச்சியான இடம், எல்லாராலும் கனப்படுத்தப்படுகிற ஒரு இடம் திருமண வீடு. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு போயினார், சீஷர்களும் கூட போயிருக்கிறார்கள். அங்கே திருமண விருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. திடீர் சந்தோஷமாக எல்லாரும் புசித்து திருப்தியாகி போய்கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் புசிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. என்ன? குடிப்பதற்கேற்ற திராட்சரசம் தீர்ந்து விட்டது. இனி ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் திராட்சரசம் கொடுக்க வேண்டுமே என்றதான ஒரு நிலையிலே ஒரு சலசலப்பு. என்ன செய்வது என்று தெரியாதபடி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில தான் இயேசுவின் தாய் அங்கே அழைக்கப்பட்டிருந்தாள். இயேசுடைய தாயிடத்தில் போனார்கள். அம்மா, திராட்சரசம் குறைவுபட்டு போய்விட்டது, என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை, சொல்லுங்கள், திராட்சரசம் தேவை இப்பொழுது உடனடி. எத்தனையோ ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் எங்கே போய் வாங்கி கொண்டு வருவது? அப்பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாள் சொன்னார், வாருங்கள், நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் ஒருவரிடத்தில். இயேசுவின் தாய் அந்த திருமண வீட்டாரின் முக்கியமான நபர்களை அழைத்து கொண்டு இயேசுவிடத்தில் வந்தார்கள். இயேசுவிடத்தில் வந்து இயேசுவிடத்தில் சொன்னார், அருமையான தாய், ஐயா, தண்ணீர் திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது, ஜனங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவ்விதமாய் அமர்ந்திருக்கவில்லை. அங்கே வந்ததான வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், அந்த கச்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள், தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்ன அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த வார்த்தைக்கு அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்து போய் அந்த கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பினார்கள். தண்ணீரை நிரப்பாத பட்சத்திலும் இயேசுவாலே ஒரு அற்புதம் செய்ய முடியும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? தண்ணீரை நிரப்ப வேண்டிய வேலை. இயேசுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் போய் அந்த தண்ணீரை நிரப்பினார்கள். அங்கே இயேசு ஒரு பெரிய ஜெபம் செய்தார் என்றெல்லாம் பார்க்க முடியல. தண்ணீரை நிரப்பின உடனே சொன்னார்கள், ஐயா, தண்ணீர் நிரப்பப்பட்டு விட்டது, இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்ப காரணத்தில் கொடுங்கள். அந்த தண்ணீர் மொண்டு பந்தி விசாரிப்ப காரணத்தில் கொடுக்க போகும் பொழுது அந்த தண்ணீரானது திராட்சரசமாய் மாறினது. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அதில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தண்ணீரை அவர்கள் நிரப்பினார்கள். அந்த கீழ்ப்படிந்து தண்ணீரை நிரப்பினதுனாலே தேவன் செய்த காரியம் என்ன? அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். தண்ணீருக்கு மனம் இல்லை, தண்ணீருக்கு கலர் இல்லை, தண்ணீருக்கு ருசி இல்லை. ஆனால் இயேசு சொல்லிய வார்த்தையின்படி அவர்கள் கீழ்ப்படிந்து தண்ணீரை கச்சாடியில் நிரப்பின பிற்பாடு அங்கிருந்து பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போகப்பட்ட பொழுது அந்த தண்ணீர் ஊற்றப்பட்ட தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்பட்ட போதும் ருசி இருந்தது, மனம் இருந்தது, கலர் இருந்தது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகிமையான வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செவி கொடுக்கும் போது வாழ்க்கையில சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நிம்மதிகளையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, மன நிறைவு இல்லை, இரவு நேரங்களிலே சரியான நித்திரை இல்லை,
எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை, எப்பொழுது பார்த்தாலும் வேதனை, எப்பொழுது பார்த்தாலும் துக்கம், எதையோ வாழ்க்கையில பறிகொடுத்து நிம்மதியற்ற வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்கிறோம். கிறிஸ்தவ குடும்பங்களிலும் கூட தேவனே இயேசு என்று சொல்லி நம்பி இருக்கிற அநேக குடும்பங்களிலும் கூட தீராத பிரச்சனைகள், தீராத போராட்டங்கள், தீராத வேதனைகள், ஏனென்று தெரியவில்லை புலம்பிக் கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை கூட நீங்களும் நானும் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். தேவனுடைய சத்தத்துக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கும் போது உண்மையாகவே இந்த உலகம் கொடுக்காத சமாதானத்தையும் இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தையும் அவர் நமக்கு நிறைவாக தருகிறவராக இருக்கிறார். ஒரு பூரணமான அனுபவம், பூரணமான சந்தோஷத்தின் மகிமையை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, வேதனையோடு இருக்கிறீர்களோ, வாழ்க்கையில போராட்டத்தோடு இருக்கிறீர்களோ, என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில வேதனை தீரும், நிம்மதியற்ற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தும் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, நான் எதிர்பார்த்ததன் ஆசீர்வாதம் இல்லையே, எதிர்பார்த்த உயர்வு என் வாழ்க்கையில் இல்லையே, எத்தனை நாட்களாக நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நமக்கு கொடுத்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது, இயேசுவின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் சகல உயர்வுகளையும் அவர் நமக்கு தானாக தருகிறார். காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நீங்களும் நானும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வதுதான் அவருக்கு பிரியம். அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய உங்களை ஒப்புக் கொடுக்க முடியுமா? வேதத்தில் ஒரு பரிசுத்தவானை குறித்து பார்க்கிறோம். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவனை தேவன் ஆசீர்வதித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போமானால் ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிக்க கேட்கலாமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். அந்த சத்தத்தை கேட்ட ஆபிரகாம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழ்வாய் என்றும் சொன்னார். இந்த வார்த்தையை ஆபிரகாம் கேட்ட பொழுது 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இன்னைக்கு உலகத்திலே ஒரு மனிதன் சொல்லுவானால் அதற்கு அப்படியே செவி கொடுக்கிற மக்கள் தான் ஏராளமாக இருக்கிறார்கள். மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை, முக்கியமான சில அதிகாரிகள் சொல்லுகிற வார்த்தைகள் தெய்வ வாக்குன்னு எடுக்கிறாங்க. ஆனா அதை காட்டிலும் மேலாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு வார்த்தை உனக்கு நேராக சொல்லுவாரானால் அந்த வார்த்தை நீ கீழ்ப்படிவானால் அதன் மூலம்தான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம், அதன் மூலம்தான் உங்களுக்கு ஒரு மேன்மை, அதன் மூலம்தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவன் புறப்பட்டு போனான். அது மாத்திரமல்ல, அதே ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு தேவன் ஆபிரகாம் செவி கொடுத்து
அப்படியே அவன் புறப்பட்டு போய் தன்னுடைய ஒரே மகனாயிருக்கிற ஈசாக்கை பலி செலுத்த தன்னை அர்ப்பணித்தான். அப்படி அவன் தேவனுடைய வார்த்தை சொன்னபடி கேட்டதினாலே அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தான். ஆபிரகாமை உலக பார்வையிலும் எல்லா நிலைகளிலும் ஆபிரகாமை தேவன் அதிகமாக ஆசீர்வதித்தார். தேவன் அதிகமாக அவனை உயர்த்தினார். தேவன் அதிகமாக அவனை கனப்படுத்தினார். அதனாலே தான் இன்றைக்கு அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லும் அளவிற்கு தேவன் அற்புதமாய் அவரை நடத்தி வந்தார். என்னை யாரும் கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகள், நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்தார், தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். மனுஷனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும். தேவனுடைய வார்த்தை உங்களை மகிழ்ச்சியாய் இந்த உலகத்தில் வாழ வைக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையின் வியாதிகளை சுகமாக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களை நித்தியத்துக்கென்று பரிசுத்தப்படுத்தும். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தார், அவர் செய்ய வேண்டியதை உங்களுக்காக அவர் செய்வார். அவரை நம்பியிருங்கள். அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய உங்களை ஒப்புக்கொடுங்கள். வேதத்தை கரத்தில் எடுத்து வேதத்தை வாசித்து தியானம் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி மாத்திரம் செய்யுங்கள். தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பங்களை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைகளை, உங்களுடைய சந்ததிகளை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்து மேன்மையாய் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே வாழ வைப்பார் என்று சொல்லி நான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி இருந்த வண்ணமாக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாய பிதாவே, உம்முடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். சந்தோஷம் மன மகிழ்ச்சியுமான இந்த மாலை வேளையில என் தேவனுடைய மகத்துவம் ஒவ்வொரு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் மேலும் மகிமையாய் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதிசயங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்கு சொல்லுகிறீர், நீர் செய்ய வேண்டியதை நீ செய், நான் செய்ய வேண்டியதை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நீர் எங்களை கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்து உம்மிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மையும் கிருபையும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். பாரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு ஆண்டவரே காணப்படுகிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே உம்முடைய வார்த்தை அனுப்பி சமாதானத்தை கட்டளையிடுவீராக. கண்ணீரை துடைப்பீராக. வாழ்க்கையில நிம்மதியை கட்டளையிடுவீராக. உம்மை அறிகிற அறிவிலே வளரும்படி உதவி செய்வீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் பிள்ளைகளை மூடிக்கொள்ளும். ஒரு நன்மையை கட்டளையிடும். இப்பொழுது நம்முடைய வல்லமை சரீரங்களிலே பாய்ந்து போகட்டும். நான் என்னுடைய வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்குவேன் சொன்ன அந்த வார்த்தையின்படி இப்பொழுது விதைக்கப்பட்ட வசனங்கள் அவளுக்குள்ள ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய கரங்களை இந்த பிள்ளைகளை நான் தந்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.